இப்போ என்னோட கையில் ஒரு பொருள் இருக்குங்க. அதனால தான் ஆரா இந்த சவுண்டு கொடுக்குறா. அந்த வாசனை பிடிச்சிட்டு வந்து லூனாவும் சேர்ந்துட்டு 2 பேருமே ஒரே ஆர்ப்பாட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச குப்பை மேனி தாங்க. இந்த குப்பை மேனி செடி பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா பூனைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் சோர்வாகவே இருந்தாங்க பார்க்குறதுக்கு. சரி சரியாக சாப்பிடலையே, அதனால் ரொம்ப நாள் ஆச்சு நானுமே குப்பை மேனி கொடுத்து. இதை நம்ம கொடுக்கலாம். எப்போல்லாம் இவங்க சோர்வாக இருக்கிறாங்க, சரியாக சாப்பிடாத டைம்லலாம் நான் இந்த மாதிரி தான் போடுவேன். ரொம்ப ஹெவியாக அவங்களால முடியலன்ற பட்சத்தில் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஸோ அதனால் எடுத்து வந்து போட்டேங்க. சாப்பிடவே இல்லை இவங்க. என்னென்னு தெரியல, காலையில் ஃபுட்டும் சரியாக சாப்பிடல, மதியமும் ஃபிஷ்ஷு போட்டு சாப்பிடலை. ஸோ அதனால் இந்த குப்பை மீன் எடுத்து வந்து போட்டேன். அவ்வளோ அந்த ஸ்மெல்லு உள்ளேருந்து நான் கொண்டு வரும்போதே வாசலில் அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க கரெக்டாக. இவங்க 2 பேரும் உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாசம் பிடிச்சிட்டு எழுந்து ஓடியாந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. ஸோ அவ்வளோ ஈர்ப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லா பூனைங்களுக்குமே. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பூனை வந்து சரியாக சாப்பிடல, ரொம்ப சோர்வாக இருக்குது, அவங்க ஒவ்வாமையை கூட நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறை இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். இது கொடுத்துட்டாலே இது ஒரு நல்ல சிறந்த ஒரு இயற்கையான மருந்துன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ரொம்ப முடியாத பட்சத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு போகலாம் இவங்கள. ஆறா பாருங்களேன், எவ்வளோ ரசித்து ருசித்து பெரண்டு பெரண்டு சாப்பிட்றா. அப்படியே அவளால் எப்படி சாப்பிட்ணும் கூட தெரியல, அவசரமாக சாப்பிட்றா. லூனா பாருங்கள், அழகாக சாப்பிட்றான். ரொம்ப நேரமாக பொறுமையாக மென்று சூப்பராக சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை சாப்பிட்டதுனால இன்னும் நல்லா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இவங்க சரியாக சாப்பிடாம காரணம் வந்து இன்னொன்று கூட இருக்கலாங்க. நான் என்ன பண்ணேன், ஆஃப்டர்நூன் இவங்களுக்கு லஞ்சு வச்சுட்டு, நைட்டுக்கு தேவையான ஃபுட்டுலாம் வச்சுட்டு, நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டிய வேலை வந்துச்சு. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் தான் வர வேண்டிய சூழ்நிலை. அப்போது விட்டுட்டு வேறு வழி இல்லை, இவங்க 2 பேரையும் வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டேன். இவங்களுக்கு தேவையான தண்ணி, ஃபுட்டுலாம் வச்சுட்டு தான் கிளம்பிட்டேன். ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லாததுனாலேயே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, எனக்கு ஒரு கவலையாகவே இருந்தது. அதனாலே தான் என்னமோ தெரியல, ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஸோ அதனால தாங்க நான் இந்த இலையும் கொண்டு வந்து போட்டேன். ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் போனாலே வீட்டில் வந்து ஆல்டர்னேட்டிவ் யாராவது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இவங்களுக்குன்னு. இவங்கள கேர் பண்ணிக்கணும். அது ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைன்னாலையும் என்னன்னு தெரியல, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம், அவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க. ஏன்னா இருந்துச்சு ஆல்ரெடி, அவங்க தண்ணிலாம் குடிக்காமல் அப்படியே இருந்தாங்க போல். நம்ம இருந்தால் தான் சாப்பிட்ணும், நம்ம இருந்தால் தான் போகணுன்ற மாதிரி இருப்பாங்க போல். நான் எங்களை பார்த்த உடனே அவ்வளோ தண்ணி குடிக்கிறான் லூனா. ஸோ இதனால் நம்ம யாராவது ஒருத்தர் வெளியில் கிளம்புறப்போ இவங்க வந்து கேர் பண்ணி எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துல விட்டுட்டு கூட போகலாம். நான் எப்பவுமே வழக்கமாக எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டு போவேன். அன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக கிளம்புனதுனால என்னால் விட முடியல. அதனால் இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் கூட இருக்கலாம். அதனால் இவங்கள பார்த்துக்க கண்டிப்பாக ஒரு ஆள் இருந்தே ஆகணும் வீட்டில். 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறா பாருங்க, அவளுடைய வேரை விட்டுட்டு நம்ம லூனா கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறா, எனக்கு கூடுறான்ற மாதிரி. ஸோ அவள் ரொம்ப லைக் பண்ணி நல்லா 2 பேருமே வேறு சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு முடித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஆறா அந்த இலையிலேயே படுத்து உருண்டு பிரண்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப 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 பிடிச்சி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆராக்கு கொடுக்குறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து ஆராக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன். ஸோ லூனாக்கு நான் எப்போதும் போல் வழக்கமாக கொடுக்குறது, அவன் எப்பப்பெல்லாம் சோர்வாயிடுவானா அப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் நான். ஸோ ஆராக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு கொடுத்துருக்கேன். அவளுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. நீங்களும் உங்கள் கேட்டுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.